சிறுவிடை நாட்டுக்கோழியை நம்பி வளர்த்தா மாசம் 1.5 லட்சம் நிச்சயம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60 முட்டை வரைக்கும் நம்ம வந்துட்டு இருக்கு சார். ஒரு குஞ்சு ஒன்று 60 ரூபா கொடுக்குறேன் சார். அதுலேயே எனக்கு ஒரு 48,000 வந்துருது சார். 200 கோழி இப்போ கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். இதுல எனக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 வருங்க. அப்படியே ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 1,52,000 வரைக்கும் எனக்கு வருமானம் வருது சார். தானும் தொழில் அதிபராகி சுமார் 400 பேரை பண்ணையாளர்களாக ஆக்கியிருக்கும் சேவையாளர். மருந்துக்கும் விருந்துக்கும் வியாபாரத்துக்கும் உகந்த கோழிகள். 80 கோழியில் தொடங்கி தற்போது 5000 கோழிகளை உருவாக்கியது எப்படி? இந்த காலத்துல வீட்டுக்கு வீடு நாட்டுக்கோழி வளர்ப்பு இருந்த நிலையில இப்போ அது வெகுவா குறைஞ்சு நாட்டுக்கோழி இனமே மறைஞ்சு வருது. நாட்டுக்கோழியை வாங்கி சாப்பிட்டா அருமருந்து என்பது அனைவருக்கும் தெரியும். என்பது தெரியணும்னா நீங்க இந்த பதிவை நிச்சயம் கவனிக்கணும். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் கொடுக்கூர் கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்த அண்ணாதுரை தனது தோட்டத்தில் சும்மா கெத்தா கம்பீரமா அமர்ந்திருக்காரு. படிச்சு முடிச்சு வெளிநாடு சென்று வேலை பார்த்து சம்பாதித்த பணத்தில் சொந்த ஊரில் 7 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டு லாபத்திற்காக வருட கணக்கில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் நாட்டுக்கோழி தொழிலை எடுத்திருக்கிறார். ஆரம்பத்தில் அவர் வெறும் 80 கோழிகள்ல தான் ஆரம்பிச்சிருக்காரு. திருவிடை நாட்டுக்கோழினாலே 1.5 கிலோ எடை தான் இருக்குமா. இயற்கை முறையில் இப்படி வளர்க்கப்படும் கோழிகளுக்கு ஆங்கில மருத்துவமே தேவையில்லை என்றும் மாதம் ஒரு முறை கீழா நெல்லி, குப்பை மேனி, மஞ்சள் உள்ளிட்டவற்றை கலந்து தண்ணீராக அதற்கு கொடுக்க ஆரோக்கியமாக கோழிகள் இருக்கும் என்றும், கோழி பண்ணை என்றாலே பாம்பு வரும் என்ற பீதி இருக்கும். ஆனால் இந்த இன நாட்டுக்கோழிகள் பாம்பையே தலை தெறிக்க ஓட விடுமா. இவரிடம் உள்ள 400 தாய் கோழிகள், அதிலிருந்து மாதத்திற்கு 1500 முதல் 2000 முட்டைகள் கிடைக்கிறதா. இவரிடம் அவரது முந்திரி தோட்டத்தில் அவற்றை திறந்து விட்டால் இயற்கையாகவே மண்ணில் இருந்து கிடைக்கும் புழு, புல், பூச்சிகள் உணவாக எடுத்துக் கொள்ளப்படுவதால் தீவன செலவு வெகுவாக குறைகிறதாம். சொல்லி வைத்து வருடத்திற்கு 12 லட்சம் ரூபாய் நிச்சயமாக வருமானம் ஈட்டலாம். அது சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் தன்னை எப்போது வேண்டுமானாலும் அணுகுங்கள் என கூறும் அண்ணாதுரைக்கு பாராட்டுக்களை தெரிவிப்போமா.